அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் இப்போது பொருளாதார நிலை இங்கே அதிகரிச்சிருப்பதாக கனிமொழி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் பொறுப்படம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாதிரி இல்லை, யூபிஓ கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வந்து பொருளாதார பின்தங்கியே இருப்பதாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதற்குண்டான பதிலை தலைமை முடிவு செய்து அறிவிக்கும். நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேளுங்க, பதில் சொல்லிட்டுருக்கோம். திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்பவர்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். அதே போல தவறுகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய முதலமைச்சருடைய கை வந்து துருப்பிடிச்சு இருக்கு அப்படின்ட்டு நயினார் நாகேந்திரன். காமாலை கண்ணு கொண்டவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் என்று சொல்லுவார்கள். அதுபோல் நயினாரை இன்னும் அங்கே டேக்கப்பே ஆகலை. அங்கே பார்ட்டியில் இன்னும் லிப்டே ஆகாத உட்கார்ந்துருக்கார். அவர் இது மாதிரி ஏதாவது சொல்லி தான் ஆகணும். தமிழகத்தில் தான் ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த முடியவில்லை என்ற இயக்கத்தில் பாரதிய ஜனதா இருக்கின்றது. அதற்காக இப்படிப்பட்ட சொற்களை அவர்கள் பயன்படுத்துவது இயல்பு. நம்மை பொறுத்தளவில் மனித உணர்வு, அனைவருக்கும் ஓர் உயிர், ஓர் உடை, ஓர் உணவு, இதை நோக்கித்தான் நாம் ஒற்றுமையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நயினார் நாகேந்திரன் போன்றவருடைய பிரிவினைவாதம் தமிழகத்திலே எடுபடாது. அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை மணிப்பூராக மாற்ற நினைப்பவருடைய கனவு இங்கே பலிக்காது. சட்டம் ஒழுங்கு முழுமையாக நிலைநாட்டு கொண்டப்பட்டிருக்கிறது என்பதை நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் ஜி சுவாமிநாதன் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு நீதிபதி வந்து பிரைவேட் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி கருத்து பதிவு பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க சார்? நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி பதில் ரெண்டுமே தவறுன்னு தெரிஞ்சு தானே கேட்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது 3 நாள் திட்டத்தை 150 நாளாக அதிமுக ஆட்சி வந்தால் மாற்றணும், தீபாவளி அன்னைக்கு புடவை கொடுக்கறது, தீபாவளிக்கு புடவை கொடுக்கறது, திமுக ஊழலை வெளிக்கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்வோன்னு அவர் பேசியிருக்கிறார். அவர் முழுவதுமாக பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். ஆகவே அவர் கொண்டு வருகின்ற எந்த திட்டம் என்றாலும் அதை புகழ்ந்து பேசுவதுதான் அவருடைய கொள்கையாக மாறிவிட்டது. அவர் பிடித்தால் பிள்ளையார், மற்றவர்கள் பிடித்தால் சாணம் என்ற கணக்கிலே அவர் இன்றைக்கு அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். பேசும்பொழுது தொடர்ந்து இது ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடிகார ஆட்சி, கடன்கார ஆட்சி இப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்பொழுது அவங்க மக்கள் சந்திப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் தமிழகத்திலே இருக்கின்ற பொறுப்புள்ள அரசியல் கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். யார் வேண்டுமானாலும் கேள்வியை கேட்டு போனால் அதை ஊடகத்துறையினர் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவதே தவறு. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் போன்றவருடைய கேள்விகளை நீங்கள் பதிலாக கொண்டு வந்தால் எங்களை போன்ற அமைச்சருக்கு சொல்லலாம். யார் கேட்டாலும் அதுக்கு பதில் கேட்டால் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். வெந்ததை தின்றுவிட்டு வாயிலே வந்ததை பேசுபவர்களுக்கும் பதில் கூற தயாராக இல்லை. திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்தை தான் இங்கே போர் நடந்திருக்குன்னு சொல்லி சீமான் சொல்லுவாங்க. அவர் அண்ணன் எதனா ஒன்று பேசியிருந்தா தானே அவர் களத்தில் இருக்கிறதா தெரியும். ஏங்க அவரே நிறைய மாற்றி பேசியிருப்பார். நீங்களே தான் எடுத்து போடுறீங்க. அதை அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அரசு பேருந்துகளில் தமிழ்நாடுன்னு அவர் ஒட்டுறாரு. நிறைய இடங்கள்ல அவங்களோட கட்சிக்காரங்க ஒட்டுறாங்க. தமிழ்நாடுங்கிற பெயரே வந்து திமுக ஆட்சி வந்து மறைக்க வரும்போது அது மறுக்குது. தமிழ்நாடு கூட பேருந்தில் ஒட்ட மாட்டேங்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. அவர் பார்க்குற பேருந்து ஒருவேளை அப்படி தனியார் பேருந்தில் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அரசு பேருந்துலாம் தமிழ்நாடு தான் இருக்குது. திராவிடன் பேரை வந்து ஏதாவது